இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் தமிழ் புராண நேயர்களே, இன்று எமது நேர்காணலுக்கு உலகின் பல கோடி மனங்களை தனது இசையால் மயங்க வைத்த பாடகி கல்பனாக்கா வருகை தந்துள்ளார். அவருடன் எமது நேர்காணலை தொடங்கலாம். வணக்கம் கல்பனாக்கா. வணக்கம். நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? இருடி, பேர் கிடைக்குது. செல்லலாமா நிகழ்ச்சிக்கு? பேர் கிடைக்குதுன்றல்ல. நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மேக்கப் கலைஞ்சிருக்கு நினைக்கிறேன். மேக்கப் ஒரு கச்சாரி வாங்கிட்டு வா. இப்ப நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னா? பிரமாதம். நிகழ்ச்சிக்கு செல்வோமா? சரி, இப்போ சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கேமராவை ஆன் பண்ணுவோம். வணக்கம். எமது நிகழ்ச்சிக்கு வருகிறதுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் உங்களது இனிமையான குரலுக்கு என்ன காரணம்? நான் தினமும் அதிகாலையில் ஒரு கப் காய்ச்சினது குடிப்பேன். காய்ச்சினதா? தப்பாக நினைக்க வேண்டாம். காய்ச்சினது என்றால் காய்ச்சின பால். ஓகே. உங்களது குரலுக்கு காரணம் என்ன என்பதை கூறியிருக்கிறீர்கள். அடுத்தது, உங்களது குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனது அப்பா ஒரு அவர், எனது அம்மா ஒரு இவா, என் புருஷன் ஒரு அது, நான் ஒரு இது. ஓகே. நீங்கள் இந்த துறைக்கு வருவதற்கான காரணம்? நான் சரஸ்வதி தேவியை நோக்கி தினமும் கடும் தவம் இருப்பேன். ஒரு நாள் சரஸ்வதி தேவி எனது கனவில் வந்தார். வந்து இப்படி நன்றாக பாடுமாறு அருள் புரிந்தார். அதுதான் உங்கள் இந்த துறைக்கு வர காரணமா? ஆம், பாணி தேவியின் அருள் பெற்றதே இந்த துறைக்கு வர காரணம். உங்களது ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்களும் எனது ரசிகர்கள், இலங்கையில் ஒட்டுமொத்த தமிழர்களும் எனது ரசிகர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உலக தமிழர்களில் ஒரே ஒரு செல்லப்பிள்ளை நான். ஓகே. உங்களை தற்பொழுது ஒரு படம் நடிப்பதற்காக கூப்பிடுகிறார்கள் கதாநாயக. எந்த நடிகருடன் நீங்கள் நடிப்பீர்கள்? நான் பரோட்டா சூரிக்கு ஜோடியாக நடிக்கலாம் என உள்ளேன். நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா? எனது ரசிகர்கள் விரும்பினால் நான் எதையும் செய்வேன். சரி, உங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பாடல் ஒன்றை பாடுவீர்களா? நீங்கள் முதல் பாடிய நான் ஒரு சிந்து காவடி சிந்து என்ற பாடலை இருளைன் எமது ரசிகர்களுக்காக. நான் சாதாரணமாக ஒரு தடவை பாடிய பாடலை இன்னொரு தடவை பாடுவதில்லை. அது எனது கொள்கையில் இல்லை. ஆனாலும் உங்கள் நிகழ்ச்சிக்காக நீங்கள் கேட்டதின் பெயரில் நான் ஒரு தடவை பாடுகின்றேன். எனது குரல் வளம் வேறு நன்றாக இல்லை. காரணம், நான் காலையில் காய்ச்சியதை குடிக்கவில்லை. ஆனாலும் நான் பாடுகின்றேன். எனது குரல் வளம் அப்படி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பாடுங்கள். நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து. போதும். உங்களது இனிமையான குரல் எமக்காக 2 லைன்கள் பாடியதற்காக மிக்க நன்றி. இறுதி கேள்வியாக, உங்களது ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எந்த காரணத்தை கொண்டும் அக்காவை தப்பாக பேசினால் நீங்கள் கலவரத்தில் ஈடுபட வேண்டாம். தயவு செய்து எந்த சந்தர்ப்பத்திலும் அக்காவை போன்று பொறுமை காக்கவும். நன்றி கல்பனாக்கா. எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இவ்வளவு நேரமும் உங்களது பிஸியான நேரத்தை எமக்காக செலவழித்ததற்கு மிக்க நன்றி. எனக்கு நன்றி எல்லாம் என்றால் ஒரு கோப்பை சோறு தருவீர்களா? போகும்போது தரலாம். நன்றி. நன்றி. நன்றி தமிழ் புராண நேயர்களே. நன்றி நேயர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபல பாடகி கல்பனாக்காவுடன் ரேமோ. நன்றி.